Okay, welcome to my Kirti channel. So, இப்போ நம்ம continuation problems தான் பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா solved problems. So, 7.9ல இருக்கக்கூடிய solved problems தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து calculation of molecular mass. So, calculate the gram molecular mass of the following. So, water, carbon dioxide and calcium phosphate கொடுத்துருக்காங்க. அதோட molecular mass தான் calculate பண்ண போகிறோம். So, first one water. வாட்டரில் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 1, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 16. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வச்சு இந்த வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வந்து ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 1 × 2. அதேமாதிரி ஹைட்ரஜன் வந்து அட்டாமிக் மாஸ் 16. ஸோ ஒன்று இருக்கிறதுனால 1. ஸோ 16 × 1. ஸோ 1 2s are 2, 16 × 16. ஸோ 2 + 16 18. ஸோ கிராம் மாலிகுலர் மாஸோட வாட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னா 18 கிராம். ஓகே. ஸோ அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து C வந்து 12, ஆக்சிஜன் வந்து 16. ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ் CO2 is equal to 12 × 1. ஸோ 12ங்கிறது என்ன அப்படின்னா கார்பன் வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ 12 × 1. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ O2 இருக்கிறதுனால × 2. ஸோ 12 × 1 1, 16 × 2 32. ஸோ this is a gram molecular mass of carbon dioxide is equal to 44. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து நான் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா CaPO4 2. ஸோ கால்சியமுக்கு வந்து என்ன அப்படின்னா 40, ஃபாஸ்பரஸ் வந்து 30 அட்டாமிக் மாஸு, ஆக்சிஜன் வந்து 16. ஸோ கால்சியம் வந்து எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. அப்போது Ca3. ஸோ Ca வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 3 × 40 ப்ளஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு முடித்தோடனே நம்ம இடையில வந்து என்ன போடணும்னா ப்ளஸ் போடணும். அதுக்கப்புறம் P வந்திருக்கு. ஸோ P வந்து எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. ஸோ அது 1 × 13 போட்டாலும் சரி, இல்லை வெறும் 13 போட்டாலும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து O4. ஸோ O வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 16 × 4ன்னு போட்டு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இங்கே PO4 வந்து 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே 2 போட்டுக்கிறோம். இது வந்து PO4 ஃபுல்லாக வந்து இந்த 2 வந்து இதாகும். ஓகே. ஸோ இப்போ வந்து 3 × 40னா 3 4s are 12, 120 ப்ளஸ். ஸோ 30 வந்து 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட் இது பண்ணிக்கலாம். ஸோ 30 ப்ளஸ் 16 × 4 64. போட்டு இந்த 2 போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 120 ப்ளஸ் 30 ப்ளஸ் 64 வந்து 94 × 2. ஓகே. ஸோ மறுபடியும் வந்து 120 ப்ளஸ் 30 ப்ளஸ் 16 × 4 வந்து 64. அந்த 2 போட்டாச்சு. ஸோ மறுபடியும் 120 ப்ளஸ் 30 ப்ளஸ் 64 94 × இந்த 2. ஸோ மறுபடியும் போடும்போது என்ன ஆகணும்? 120 ப்ளஸ் 94 × 2 என்ன வரும்? 188. ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 120 ப்ளஸ் 188 ப்ளஸ் பண்ணோன்னா 308 கிராம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கால்சியம் CaPO4 3யோட gram molecular mass. Okay. So next one, calculation based on the number of moles from mass and volume. So இதில் வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா calculate the number of moles in 46 gram of moles from mass and volume. So calculate the number of moles of 46 gram of sodium. So 46 gram ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். ஸோ சோடியத்தோட மாஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து 46, அட்டாமிக் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 46 கொடுத்துருக்காங்க மோல்ஸு. ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து 23. ஸோ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 moles ஆஃப் சோடியம் வந்து கிடைக்கும். ஓகே. இது சிம்பிளாக ஃபார்முலாவில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். த செகண்ட் ஒன் 5.6 liter of oxygen at STP. ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் number of moles is equal to given volume of oxygen at STP by molar volume of STP. So number of moles of oxygen. So இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.6. So 5.6 by 22.4 வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ STP யோட வேல்யூ.
அப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.25 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும். தேர்ட் ஒன், calculate the number of moles of a sample that contain 12.046 into 10 to the power of atoms of iron. ஸோ இதுலேயும் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு அதே தான், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் கொடுத்துருக்கிறதுனால அயன் பை அவோகேட்ரா நம்பர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அயனுக்கு வந்து 12.046 into 10 to the power of 23. அவோகேட்ரா நம்பரோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 6.023 into 10 to the power of 23. ஸோ ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 moles of iron. ஓகே, ஸோ இது வந்து கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃப்ரம் மாஸும் வேல்யூமும் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது. அடுத்து தேர்ட் ஒன் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, கால்குலேஷன் ஆஃப் மாஸ் ஃப்ரம் மோல்ஸ். The first one, 0.3 mole of aluminum. So atomic mass of aluminum வந்து 27. So number of moles, mass of aluminum by atomic mass of aluminum. So mass calculate பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு மாஸ் தெரிஞ்சாதான் இது பண்ணுவோம். ஸோ மாஸ்க்கு வந்து நமக்கு calculation of mass from mole, மோல்லேருந்து மாஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ். ஸோ மாஸோட அலுமினியத்தோட மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா, கொஸ்டினில் வந்து 0.3 moles ஆஃப் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் வந்து 27. ஸோ ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணோன்னா 8.1 gram. ஸோ நெக்ஸ்ட்டு 2.24 liter ஆஃப் SO2 கேஸ் அட் STP. ஸோ மாலிகுலார் மாஸ் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு வந்து அதோட அட்டாமிக் மாஸ் என்னென்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சல்ஃபருக்கு வந்து 32, O வந்து 2 times இருக்கிறதுனால 16 into 2. ஸோ இது 32 ப்ளஸ் பண்ணோன்னா 64. ஓகே, இது வந்து மாலிகுலார் மாஸ் ஆஃப் SO2. இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் SO2 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து SO2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.24 liters கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 22.4. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, STPயோட வேல்யூ. அதை போட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.1 mole வந்து கிடைக்கும். இது முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அது வந்து மாஸ் பை மாலிகுலார் மாஸ். ஸோ நமக்கு மாஸ் வேணுங்கிறதுனால ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த சைடு போயிடுச்சு, அப்புறம் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஸோ 0.1 into 64. ஸோ 64 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாலிகுலார் மாஸ். 0.1 அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது ரெண்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபைனலாக வந்து இந்த கால்குலேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம். தேர்ட் சம் வந்து 1.51 ஆஃப் 10 to the power of 23 molecules of water. ஸோ மாலிகுலார் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 18. அது ஆல்ரெடி வாட்டருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, H2O போடணும். H வந்து 2 times இருக்கிறதுனால 2 into 1, அது வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 1. அப்புறம் ஆக்சிஜன் வந்து 16 into 1 போட்டோம் அப்படின்னா என்னோட டோட்டலாக 2 + 16 = 18 வரும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.51 molecules of water தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.51 into 10 to the power of 23 பை அவோகேட்ரா நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.023 into 10 to the power of 23. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4. அதை வந்து 0.25 moles நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணும்போது மாஸ் பை மாலிகுலார் மாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் ஆஃப் மோல் வந்து 0.25 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். மாஸ் டிவைடட் பை 18. ஸோ 18ங்கிறது இந்த H2Oட மாலிகுலார் மாஸ். ஸோ மாஸ் 0.25, மாஸ் ஃபார்முலாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.25 into 18. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 4.5 gram. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து நம்ம எந்தெந்த கால்குலேஷனுக்கு என்ன இருந்தால் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டெப்பாக நம்ம மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா 5 into 10 to the power of 23 molecules of glucose. ஸோ மாலிகுலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து 180. குளுக்கோஸோட ஃபார்முலா தெரியும் இல்லையா, C6H12O6. அதுக்கு வந்து நம்ம மாலிகுலார் மாஸ் கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 180 வந்துடும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சம்மு போடலாம் அப்படின்னா okay, so mass of glucose is equal to molecular mass into number of particles by Avogadro number. So molecular mass, glucose ஓட molecular mass வந்து எவ்வளோ அப்படின்னா 180. ஓகேங்களா, இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இங்கே எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 into 10 to the power of 23 டிவைடட் பை அவோகேட்ரா நம்பர். ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 149.43 வந்து வந்துடும். ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். தேங்க்யூ.